எஸ்எஸ்எஃப்ஐ தொழிலாளர்கள் யூனியன் கலந்தாய்வு கூட்டம். எஸ்எஸ்எஃப்ஐ தொழிலாளர்கள் யூனியன் கலந்தாய்வு கூட்டம் கடந்த 9/11/2025 அன்று தாராவியில் உள்ள அம்பேத்கர் பள்ளி வளாகத்தில் சுமார் மாலை 6 மணி அளவில் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் மும்பை தலைவருமான பொறுப்பேற்று உள்ள திரு காரை பாலன் அவர்கள் முன்னிலையில் எஸ்எஸ்எஃப்ஐ தொழிலாளர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் சங்கத்தின் வளர்ச்சி குறித்தும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்தை குறித்தும் திரு பிரேம்குமார், திரு பெஞ்சமின், திரு முருகன், திரு சந்திரசேகர், திரு வெள்ளைத்துறை, ஆரா காலனி மூர்த்தி மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றினர். இறுதியாக மகாராஷ்டிரா மாநில தொழிலாளர்கள் பிரிவு அமைப்பாளரும் மும்பை யூனியன் தலைவருமான திரு காரை பாலன் அவர்கள் தொழிலாளர்களின் முன்னேற்றம், தொழிலாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் பற்றியும் சங்கத்தின் வளர்ச்சி பற்றியும் உறுப்பினர்கள் சேர்க்கை பற்றியும் எடுத்துரைத்தார். அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை மதித்தும் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு எஸ்எஸ்எஃப்ஐ யூனியன் அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை மதித்து தொழிலாளர்களுக்கு நன்மைகளை செய்ய உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார். நமக்கு அத்தாரிட்டி பவர் டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் நமக்கு தலைவராக இருக்கிறதுனால இப்ப நம்ம வந்து மகாராஷ்டிராவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், போஸ்ட் வாங்கியிருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இப்ப நம்மளுடைய அமைப்பை கொண்டு போயிட்டு இருக்கோம். கர்நாடக மாநிலம் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க, அப்புறம் திரும்பி ஆந்திராவுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்மளுடைய மெம்பர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க கண்டிப்பா நம்மளுடைய சங்கத்துல இருக்கணும், யூனியன்ல இருக்கணும். அப்பதான் தான் கட்டாயமா நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படை இல்லாம நம்ம லெட்டர் மூலியமா, அதாவது நம்முடைய லெட்டர் மூலியமா 5 இடத்துக்கு நம்ம எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய கனெக்ட் இருக்கும். எப்படின்னா, ஒரு எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷன் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணி அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுங்க. எப்படின்னா, உங்களுக்கு லெட்டர் மூலியமாகவோ வீடியோ மூலியமாகவோ பிரச்சனைகளை நீங்க அங்க தெளிவுபடுத்துறீங்கன்னா